உங்களுக்கு தெரியுமா, ஒரு மருத்துவர் ஐஸ் பிக் கொண்டு 4 வயது குழந்தையின் மூளையை குத்தினார். டாக்டர் வால்டர் ஃப்ரீமேன் லோபோடமியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஆனால் அவர் உண்மையில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அல்ல. 1350 பேரின் மூளையை அவர் அழித்தார். 10 நிமிடங்களில் ஒரு அறுவை சிகிச்சை. கண்ணின் வழியாக ஐஸ் பிக்கை செருகி மூளையை குத்துவார். அவரிடம் ஒரு வேன் இருந்தது. லோபோடமொபைல் என்று அழைத்தார். அதில் சுற்றி வந்து ஒரு நாளில் பல அறுவை சிகிச்சைகள் செய்வார். சுத்தமான சூழல் கூட இல்லை. கென்னடி குடும்பத்தின் ரோஸ்மேரியையும் அவர் லோபோடமி செய்தார். அவள் காய்கறியாக மாறினாள். அவர் வெற்றி புள்ளி விவரங்களை மாற்றி எழுதினார். பல நோயாளிகள் இறந்தனர். சிலர் வாழும் பிணங்களாக மாறினர். இறுதியில் மருத்துவ உலகம் அவரை தடை செய்தது. ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஏற்கனவே அழிந்துவிட்டன.